அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக குவைத்துக்கு வந்த மிசைல்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 7 ஹாஸ்டல் பேலிஸ்டிக் மிசைல்கள் வந்ததாகவும் அதை தடுத்து நிறுத்தினதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க குவைத்துடைய அத்தாரிட்டி. அதே போல் பார்த்திங்கன்னா ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நேரடியாக காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய இராணுவம் குவைத்தினுடைய செய்திகளில் அந்த காட்சிகளையும் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போதைய சூழல் நடக்கிற நிலைமை என்ன அப்படின்றத திட்டத்தெளிவாகவே காட்டிட்டாங்க. இதுதான் நடக்குது, இதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ இந்த வீடியோ காட்சியில் உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே அந்த கருப்பு கலரில் வெளிவார காட்சி இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய இராணுவ தளங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேடார் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய, இப்போ இந்த நாட்டுக்குள்ளே ஒரு தாக்குதல் நடக்குது, மிசைல் வருது, ட்ரோன் வருது, ஆளில்லா விமானம் வருது, இல்லை சந்தேகத்துக்கிடமான ஒரு ஃபைட்டர் ஜெட் உள்ளே வருது, ஏதாவது ஒன்று வருதுன்னா அதை கணிச்சு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம். இப்போ அந்த ரேடார் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா, இல்லை அந்த ரேடார் சிஸ்டம் வேலை செய்யலைன்னா அதுக்கப்புறமா இந்த நாட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் தெரியவும் வராது. அதுதான் பிரச்சனை. அதை தான் இப்போ அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க, இலக்கு வச்சிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ளே என்ன நடந்தாலும் எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அங்கே மிசைல் அனுப்பினாலும் சரி, ட்ரோன் அனுப்பினாலும் சரி, என்ன அனுப்பினாலும் எதுவுமே தெரியக்கூடாது. அது மாதிரி அதற்கு ஏற்றாற் போல் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அன்பார்ந்த உறவுகளே, குவைத்துடைய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. யாருமே தயவு செய்து படம் பிடிக்காதீங்க அப்படின்னு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சிலர் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஃபோட்டோ போடுறீங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்க, நீங்கள் காட்சிகளை போடுறீங்க, அப்போ உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு. இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா விளங்கும். இது சர்ஃபான் பிஎஃப்ல கூடிய ஒஃபிஷியல் பேஜ் எக்ஸ் தளம், சரியா? இதில் இப்போதைக்கு வரைக்கும் போஸ்ட்ஸ் எத்தனைன்னு தெரியுதா? கிட்டத்தட்ட 39,800. இன்னொரு 200 போஸ்ட் ஷேர் பண்ணினா ஒரு 4000 போஸ்ட் ஆகிரும். நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அத்தனை தகவல்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸலத்தில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் நான் ஒட்டுமொத்தமாக சேகரிச்சுட்டு அந்த தகவல், அதாவது எக்ஸ்தலத்தில் உத்தியோகபூர்வ செய்தி சேனல்களில் வெளியிடக்கூடிய உத்தியோகபூர்வ தகவல், அந்த தகவல்கள் அதுவும் பார்த்திங்கன்னா நான் குவைட் நியூஸ் அத்தாரிட்டி, அதாவது கூனா அப்படின்னு சொல்லுவாங்க, கூனா குவைத் நியூஸ் அத்தாரிட்டியோட ஒரு மெம்பர். நான் ஒரு மெம்பர், குவைத் நியூஸ் அத்தாரிட்டி கூனாவுடைய நான் ஒரு மெம்பர். அதாவது நான் குவைத்தில் என்னுடைய சேனலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால எனக்கு பவுண்டிங் இருக்குது. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல் ராயல், ஹப்பாஸ், அதே மாதிரி முபாஷர் குவைத், முபாஷர் நியூஸ், இந்த மாதிரி குவைத்தில் இந்த கூனாவோட ரெஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய அந்த எல்லா நியூஸ் சேனல்களோடையும் எனக்கு அந்த கம்யூனிகேட் இருக்குது, அதாவது பாண்டிங் இருக்குது. அதனால் அவங்க போடக்கூடிய செய்திகளை நான் எடுக்கலாம், நான் போடக்கூடிய செய்திகளை அவங்க எடுக்கலாம், நான் போடக்கூடிய வீடியோ அவங்கள பகிரலாம். ஆனால் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ ஒருத்தரை இப்போ வீடியோ போட்டிருக்கேன்னா என்னைய மட்டும் போலீஸ் பிடிக்க போகிறதில்ல, அவங்கள சேர்த்து தான் பிடிப்பாங்க. ஆனால் கூனாவுடைய இந்த விஷயத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். குவைட் நியூஸ் அத்தாரிட்டியோட என்னுடைய அந்த எக்ரிமெண்ட்டில் நான் அவங்களோட முவாஃபக் பண்ணியிருக்கிறேன், அதாவது எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். வருடம் இதுக்குரிய பேமெண்ட் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் குவைட் இந்த இதுக்காக, நியூஸ் அத்தாரிட்டியோட லைசன்ஸுக்காக. இதில் அவங்களுடைய மென்ஷன்ஸ் என்னென்னா என்னுடைய டோட்டல் சோர்ஸ் நான் உள்ள ஆட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் நீ எதுக்கு அராபியில் வீடியோ போடுற, 2 நிமிஷம் போடு, 3 நிமிஷம் போடு, அவர் போடுற மாதிரி போடு, இவர் போடுற மாதிரி போடு, அவர் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்காரா, இவர் இந்த கூனாவில் ஜாயின் ஆகிருக்காரான்னு எனக்கு தெரியாது. நான் குவைத்துடைய கூனாவில் நியூஸ் அத்தாரிட்டி, அதாவது குவைட் நியூஸ் அத்தாரிட்டியை தான் கூனா அப்படின்னு சுருக்கி சொல்கிறேன். அதை அவங்க
இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோடைய சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு, அதாவது எங்கேருந்து அந்த தகவலை எடுத்தீங்க அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ அதை தான் நான் வந்து என்னுடைய வீடியோட கடைசியில், அதுவும் உங்களுக்கு முன்னாடியே போடுறேன்னா இல்லையே, எல்லா செய்திகளையும் தெளிவுபடுத்திட்டு கடைசியில் போடுறேன். அது அரபி தெரிஞ்சவங்க பார்ப்பீங்க, அந்த காட்சிகளை பார்க்க வேண்டியவங்க பார்ப்பீங்க, பிடிச்சவங்க பார்ப்பீங்க, இல்லையா ஸ்கிப் பண்ணி வைக்கவங்க. ஆனால் அந்த சோர்ஸை நான் போட்டால் தான் நான் தப்பிக்க முடியும். அடுத்தது என்னுடைய அதுதான் எங்களுக்கான தந்திருக்கக்கூடிய ரூல்ஸ். அதை நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அது தேவையானவங்க பார்ப்பாங்க, தேவையில்லாதவங்க நான் பேசினதோடு நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் வீடியோ எடுக்கிறீங்க. அதாவது பறக்கக்கூடிய மிசைல்களை வீடியோ எடுக்கிறது, நடக்கக்கூடிய தாக்குதல்களை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாக்களில் பதிவிடுறது, இந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்துக்கோங்க. எவ்வளவு தான் சொன்னாலும் அது கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் டிக்டாக்லேயும் அதுலேயும் இதுலேயும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கடந்த காலங்களில் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சட்டியெல்லாம் கவிழ்த்துக்கிட்டு படிக்கடியில் ஒளிஞ்சு கிடக்கிற மாதிரி, சைரன் சத்தம் கேட்கும்போது காமெடி பண்ணுற மாதிரிலாம். இப்போ கூட நிறைய பேர் நம்முடைய ஆக்களும் சரி, இப்போ பிலிப்பீன்களும் சரி, வேறு நாட்டவர்களும் சரி, இந்த சைரன் சத்தம் கேட்கும்போது போகிறது, வெளியில் பார்க்குறது, சும்மா அப்படியே பயந்த மாதிரி ஓடி வாரது, அந்த பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து அப்படியே ஊத்து பார்க்குறது, மேசை கடியில் போய் இருந்துட்டு கட்டில் கடியில் போய் இருந்துட்டு இந்த சைரன் சத்தம் கேட்கும்போது ஓடி போய் கட்டில் கடியில் போடுறது, காமெடி பண்ணுறாங்க, காமெடி வீடியோ போடுறாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்க்குறீங்க. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா சைபர் கிரைமால் வந்தவங்கள தட்டி தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அதையும் சிந்திச்சு செயல்படுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே போல் தொடர்ந்துமே குவைத் வந்து தொடர்ந்துமே அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம். இப்போதைக்கு 2 பில்லியனுக்கு மறுபடியும் ஆயுதம் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் அமெரிக்கா எத்தனை பில்லியனுக்கு விற்கிறதுக்கு காத்திருக்காங்க. இந்த யுத்தத்தை இன்னும் எவ்வளோ காலம் கொண்டு போக பார்க்குறாங்கன்றது தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். இறைவனின் கையில் எல்லாமே. கவனமாக இருங்க.